ஆயுசு நாளை கூட்டி கொடுத்த போது அவர் பாடின ஒரு அருமையான பாடல். ஸ்தோத்திரம். 17வது வசனத்திலிருந்து ஏசாயா 38:17 வாசிக்கலாம் 20 வரைக்கும். இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது. என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர். பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது, குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. வாசிங்க. நான் இன்று செய்கிறது போல உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான், தகப்பன் பிள்ளைகளுக்கு உமது சத்தியத்தை தெரிவிப்பான். 20வது வசனம். கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், ஆகையால் எங்கள் ஜீவனாலெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தான். என்ன எழுதி வச்சான்? ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களை ரட்சிக்க வந்தார். ஸ்தோத்திரம். அதனால நாங்க என்ன பண்ணுவோம்? ஸ்தோத்திரம். கீத வாத்தியங்களை எங்க ஆலயத்துல வாசித்து என்ன பண்ணுவோமா? அவரை பாடுவோம் என்று எழுதி வைத்தான். ஆமே. உங்களெல்லாம் ஆண்டவர் ரட்சித்திருக்கிறாரா? அப்ப என்ன பண்ணோமா? ஜீவனுள்ள நாளெல்லாம் கீத வாத்தியங்களை வாசித்து அவரை பாட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் நம்மை ரட்சிக்காவிட்டால் நாம் இந்த ஆலயத்துக்குள் இருக்க முடியாது என்பதை உணர்ந்தவர்களாக அவரை பாடப் போகிறோம், அவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஒரு சில பாடலை பாடுவோம். அருமையான ஸ்தோத்திரம். ஆண்டவரை நாம் துதிக்கும்படியாக எசேக்கியா ராஜா சொன்னது போல ஸ்தோத்திரம். ஆண்டவரை நாம் பாடும்படியாக இயேசு ராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்தது என்ற பாடலை பாடி நாம் ஆண்டவரை துதிக்கலாம். கையை தட்டி சந்தோஷமா பாடி, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசு ராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. இயேசு ராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். உயிருள்ள உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். இயேசு ராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை. எத்தனை பேர் சொல்றீங்க உண்மையா? இயேசு ராஜனே உம் திவ்ய கிருபையே செழிக்க வைத்ததே. எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலும், எல்லாராலும் நான் அன்பான தேவனே என்னை உயர்த்தினீர், அன்பான தேவனே என்னை உயர்த்தினீர். உயிருள்ள உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற உமக்காய் ஓடுவேன். உயிருள்ள உம்மை உயர்த்துவேன், நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். இயேசு ராஜனே என் திவ்ய கிருபையே பட்டு போ. ஓ இயேசு ராஜனே கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம், கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் கனிவோடு உந்தன் கரம் என்னை அணைத்தது, கனிவோடு உந்தன் கரம் என்னை அணைத்தது. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற உமக்காய் ஓடுவேன். சொல்லுங்க. உயிருள்ள நாளெல்லாம். ஆமென். பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. இயேசு ராஜனே
அந்தகாரமே என் வாழ்க்கையானது, அந்தகாரமே என் வாழ்க்கையானது, விளக்கேற்றி வைத்த என் அன்பு தெய்வமே, விளக்கேற்றி வைத்த என் அன்பு தெய்வமே, உயிருள்ள உமக்காய் ஓடுவேன், உயிருள்ள உயிருள்ள நாளெல்லாம், ஆமென், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை, எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே, எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலும் அன்பான தேவனே என்னை உயர்த்தினீர் என்று சொல்லி முதலாவது சரணம் எல்லாம் சேர்ந்து பாடலாமா? எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலும், எல்லாராலும் நான் அன்பான தேவனே என்னை உயர்த்தினீர், சொல்லுங்க, அன்பான தேவனே என்னை உயர்த்தினீர், உயிருள்ள உம்மை உயர்த்துவேன், ஆமென், உயிருள்ள நாளெல்லாம், ஆமென், நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே, இயேசுராஜனே. ஹல்லேலூயா. எசேக்கியா சொன்னதுதான் ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்துல கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவேன். எதனால? அவர் என்னை ரட்சித்தார், பட்டு போக வேண்டிய என்னுடைய வாழ்க்கையை இன்றைக்கு செழிக்க வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை பாடுவேன் என்று சொல்லி பாடினோம். அடுத்த வரி ரொம்ப முக்கியமானது. அப்புறம் வாழ்கின்ற நாளெல்லாம் அதை செய்யறோமா? ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. பாடுவோம், பாடிடுறோம், ஸ்தோத்திரம். ஆனா உமக்காய் ஓடுவேன்னு ஒரு நாளும் ஓடுனீங்களா பாருங்க. கடந்த ஞாயிற்றுக்கிழமையில இருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எத்தனை நாள் ஆண்டவருக்காக ஓடி இருக்கிறீங்க பாருங்க. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். பாடுறதெல்லாம் பொய், ஸ்தோத்திரம். ஒன்றும் செய்யறது கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் பாடினவர் பாடிட்டாரு, அவர் செய்யறாரு. ஸ்தோத்திரம். நம்ம அதை பாடி என்ன பண்றோம்? ஸ்தோத்திரம். பொய் சொல்லினேங்கிற ஆண்டோடைய சமூகத்துல. அதனால அப்படி இல்லாம வரப்போற புதிய ஆண்டிலாவது உயிருள்ள நாளெல்லாம் ஆண்டவருக்காய் வாழும்படி, எதையாவது ஆண்டவருக்காய் செய்யும்படி அர்ப்பணித்தவர்களாய் வாழ வேண்டியது அவசியமான ஒரு காரியம். எனவே ஆண்டவர் நம்மை நடத்தி இருக்கிறார், நம்மை இம்மட்டும் கொண்டு வந்திருக்கிறார் என்று நம்புவோமானால் தொடர்ந்து நாம் அவரை ஆராதிக்க போகிறோம், தொடர்ந்து அவரை பாட போகிறோம். ஆண்டவர் நம்மை நடத்தினார், அல்லேலூயா, நடத்தி கொண்டிருக்கிறார், இன்னும் அவர் நடத்துவார் என்ற சிந்தையோடு கூட நாம் தொடர்ந்து அவரை பாட போகிறோம். ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்ம அவரை பாடும்படியாக ஸ்தோத்திரம். நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன் என்று சொல்லி ஒரு அருமையான பாடல் நாம் பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும். நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைனா நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. எப்படி சொல்வேன், என்னென்ன சொல்வேன் நீ செய்ததை,
ஒன்று இரண்டு மூன்று என்று எண்ண முடியாதே. சொல்லுங்க, எப்படி சொல்வேன் நீர் செய்ததை? ஒன்று இரண்டு மூன்று என்று எண்ண முடியாதே. நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் போயிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன். மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைனா எத்தனையோ கேள்விகள், ஏதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லி அழ யாரும் இல்ல. எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லி அழ யாரும் இல்ல. எப்படி சொல்வேன் எல்லாவற்றையும் நீர் மாற்றினீர், நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கின்றீர். எப்படி சொல்வேன் எல்லாவற்றையும் நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கின்றீர். நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன். மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைனா சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு. ஏன் என்று கேட்டிட யாரும் இங்கு வரவில்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு. ஏன் என்று கேட்டிட யாரும் இங்கு வரவில்லை. எப்படி சொல்வேன் என்னையும் தேடி நீர் வந்ததை, சுமந்து கொண்டு நடத்தி வருவதை. எப்படி சொல்வேன் என்னையும் தேடி சுமந்து கொண்டு நடத்தி வருவதை. நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன். மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைனா. ஹல்லேலூயா. மூணாவது சரணம் பாடணும். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு, ஆனா ஏன் என்று கேட்டிட யாரும் இங்கு வரல. ஆமென். ஸ்தோத்திரம். சொல்லுங்க அல்லேலூயா. எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு பாடுகள், எவ்வளவு போராட்டங்கள் நமக்கு வந்த போதெல்லாம் நம்மை தேடி வந்து விசாரித்தது நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் மட்டும்தான். ஆமென். நம்முடைய சொந்தக்காரெல்லாம் எப்போ வருவாங்க தெரியுமா? ஸ்தோத்திரம். நல்லா நம்ம சந்தோஷமா நல்ல வசதியா இருக்கும்போது தான் வருவாங்க. பிரச்சனை பாடு இருக்கும்போது வரவே மாட்டாங்க. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. பார்த்தும் பார்க்காமே போவாங்க. ஸ்தோத்திரம். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா பணம் இருந்தா நமக்கு எதிர்பார்க்கவே மாட்டோம், நம்ம கிட்ட தானா வந்து பேசுவாங்க, தானா வந்து என்ன பண்ணுவாங்க, பழகுவாங்க. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அப்படி இல்ல, இருந்தாலும் இல்லைனாலும் நம்மை விட்டு விலகாத ஆண்டவர் நம்மை அற்புதமாய் தேடி ரட்சித்திருக்கிறார். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. அதனால அந்த மூன்றாவது சரணத்தை சேர்ந்து பாட போறோம். நீங்க பாட போறீங்க என்னோட சேர்ந்து. உற்சாகமே கரங்களை தட்டி பாடலாமா? சொல்லம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரை இங்கு உண்டு, ஏன் என்று கேட்டிட யாரும் இங்கு. உண்மையா நீங்க உணர்ந்து பாடுனீங்கன்னா ஆண்டோடைய பிரசனத்தை உணர முடியும். எல்லாரும் சேர்ந்து கையை தட்டி பாடுவோமா? சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு, ஏன் என்று கேட்டிட. ஆமென். எப்படி சொல்வேன் என்னையும் தேடி நீர் வந்ததை, தோளின் மீது சுமந்து கொண்டு. உண்மைதானே? ஆமென். எப்படி சொல்வேன் என்னையும் தேடி. நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன்.
மாத்திரம் நம்மள பாக்குறேன்னா அவ்வளவுதான். இல்லை சொல்லுங்க அல்லேலூயா. எசேக்கியேல் 18வது அதிகாரத்துல அழகா சொல்றாரு அவர். ஸ்தோத்திரம். எப்படி ஆண்டவர் நம்மை பார்த்தார் என்று சொல்லி எசேக்கியேல் 18வது அதிகாரத்துல அவர் அழகா சொல்லும்போது சொல்றார், நான் உன்னருகே கடந்து போன போது ரத்தத்தில் கிடந்த உன்னை என்ன பண்ண நானு எடுத்து உன்னை கழுவி சுத்திகரித்து என்னுடையவனாய் மாற்றினேன் என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் வாசிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அதனால இந்த அருமையான கால நேரத்துல தேவ சமூகத்துல வந்திருக்கிறவர்களே, நாம் கேட்பாரற்று விசாரிப்பாரற்று எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருந்தோம். ஆண்டவர் நம்மை தேடி வந்து ரட்சித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி இன்றைக்கு நம்மை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அதற்காக 116ஆம் சங்கீதத்துல சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். ஆமென் அல்லேலூயா. என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு என் ரட்சகரை தொழுது கொள்ளுவேன். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் செய்திருக்கிற உபகாரங்களுக்காக நான் நமக்கு நன்றி கடன் செலுத்த வேண்டுமானால் அது ஆராதனை மட்டுமே, தொழுகை மட்டுமே, துதி மட்டுமே, ஸ்தோத்திரம் மட்டுமே. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அதனால இந்த கால நேரத்துல எழும்பி நின்றவர்களாய் தொடர்ந்து நம்ம ஆராதிக்க போறோம். தாவீது அழகா சொல்றாருங்க, ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து 69ஆம் சங்கீதத்துல அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரி குலம்பும் உள்ள கால எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமா. ஸ்தோத்திர கால நேரத்துல எத்தனை பேர் கர்த்தருக்கு பிரியமானது செய்யும்படியா நிக்கிறீங்க? ஸ்தோத்திரம். நாம் நடந்து வந்த பாதையை திரும்பி பார்ப்போம். இந்த வருஷத்தை தொடங்கி 12வது மாசத்துல 2வது வாரம் வரைக்கும் கர்த்தருடைய கிருபை நம்மை நடத்தி வந்தது என்று நம்புவோமானால் இந்த சரியானபடி பயன்படுத்திக் கொள்வோம். இந்த நேரத்தை சரியானபடி நாம் பயன்படுத்திக் கொள்வோம் என்று சொன்னால் இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அதனால உணர்ந்து பாட போறோம், அவர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் தருபவரே. சொல்லுங்க, எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. வழியறியா அலைந்த என்னை கண்டீரே, உம் கண்களால் வழியறியா அலைந்த என்னை கண்டீரே, உம் கண்களால் ஆச்சரியமானவரே. என் வாழ்வில் அதிசயமானவரே. எத்தனை பேர் சொல்றீங்க? ஆச்சரியமானவரே. என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவோ நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. மாறாமலே சொல்லுங்க, ஆமே. விலகாமலே நடத்தி வந்தி. ஆச்சரியமானவரே. என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே. என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே. ஆச்சரியமானவரே. என் வாழ்வின் அதிசய. நீங்க பாடணும். எதிர்பார்த்தோ முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. சொல்லுங்க,
சொல்லலாம். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. சறுக்கலிலோ கண்ணீரிலோ விழுந்திட்ட என் நிலையை, சறுக்கலிலோ கண்ணீரிலோ விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தீர். துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே. எத்தனை பேர் சொல்றீங்க ஆச்சரியமானவரே? என் வாழ்வின் அதிசயமானவரே, என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் எவ்வளவோ எவ்வளவோ நான் மாறாமலே மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி மாறாமலே. ஆமென், glory. ஓ ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. எத்தனை கையை தட்டி பாருங்க. ஆச்சரியம், ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி, சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி, இமை பொழுதும் என்னை விலகினாலோ இரக்கங்களால் என்னை சேர்த்துக் கொள்வி. இமை பொழுதும் என்னை விலகினாலோ சேர்த்துக் கொள்வி. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில். அப்படியே கண்ண மூடி, எல்லாரும் கண்ண மூடி. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவோ நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. மாறாமலே சொல்லுங்க, மாறாமலே நம்மை இந்த ஆண்டு தொடங்கி இதுவரைக்கும் நடத்தி வந்தார். நம்மை விலகாமல், நம்மை விட்டு விலகாமல் நடத்தி வந்த ஆண்டவர் ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே. எத்தனை பேர் நல்ல கண்ண மூடி தீபாலாவா? அதிசயமானவரே,
ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே. கை தட்டி ஆச்சரியமானவரே, அதிசயமானவரை துதிப்போம். நீர் ஆச்சரியமானவர், நீர் அதிசயமானவர், அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதோ உலகத்தின் முடிவடையந்தோ சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன் என்று சொன்னவர். கையை தட்டி ரீ பா 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 ரீ காலா பா ஷது ரீ பா லா பா ரா பா. நல்ல கையை தட்டி ஆவில குதிச்சு நன்றி ஆண்டவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வி. நீங்க பாட மாட்டீங்களா? வேடிக்கை பக்கம் வந்தீங்க, ஆராதிக்க தானே வந்தீங்க. சத்தமா ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. இப்ப இப்படி ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமும் நீர்தானையா. என்னுடைய உழைப்பை அவர்கள் பறித்து கொண்டாலோ என் தலை உயர்த்துபவரும் நீதானையா. எத்தனை சொல்றீங்க? என்னுடைய உழைப்பை அவர்கள் பறித்து கொண்டாலோ என் தலை உயர்த்துபவரும். ரெண்டு கரத்தையும் உயர்த்தி, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க. ஆமென். நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும். ஓ, உம்மை விட்டா யாரும் இல்லை. உள்ளத்தின் ஆழத்துல சொல்லுங்க, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை. இப்ப கைய உயர்த்தி, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும், செங்கடல் என் வழியை தடுத்து விட்டாலும், பாதை உண்டு பண்ணும் தேவன் நீரிருக்க, கானானின் பயணத்துக்கு தடையில்லையே. உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்கிறே. அறிக்கை செய்து, உள்ள இடங்களில். ஆமென். நன்மையும் கிருபையும் போதும் எனக்கு. ஆமென். நீங்க போதும் எனக்கு, நீங்க. இப்ப எப்படி? நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம். சொல்லுங்க, நீங்க தான் ஏதாவது என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, நீர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம்.
முகத்தையே கேளுங்க. அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. எத்தனை பேர் எங்க வாழ்க்கையில ஏசப்பா உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். இப்ப எல்லாரும் சேர்ந்து நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உம் செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிந்தையும் அவமானமும் உம் செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உமது முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா. உம்மைத்தான் உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. சொல்லுங்க, அற்புதம் செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி எத்தனை பேர் கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிறீர்கள்? அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே. ஆமென், ஆமென். இப்ப ரெண்டு கரங்களை உயர்த்தி, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. ரெண்டு கரத்தையும் வைத்து சொல்லுங்க, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். நீங்க தான் ஆராதிக்கணும். என்ன சத்தமா? கோராகின் மனிதர் என்னை எதிர்த்து வந்தாலும், என் தனம் எனக்கு எதிராய் முறுமுறுத்தாலும், நேசிக்கும் சபையும் என்னை வெறுத்து விட்டாலும், நேசிக்க நீர் இருக்க கவலை இல்லையே. சொல்லுங்க, கோராகின் மனிதர் என்னை எதிர்த்து வந்தாலும், என் ஜனம் எனக்கு எதிராய் முறுமுறுத்தாலும், நேசிக்கும் சபையும் என்னை வெறுத்து விட்டாலும், நேசிக்க நீர் இருக்க கவலை இல்லையே. என் கோலை துளிக்க செய்யும் தெய்வம் நீரே, அழைத்தவர் தலைகுனிய விடுவதில்லையே. எத்தனை பேர் நம்புறீங்க? என் கோலை துளிர்க்க செய்யும், ஆமென், அழைத்தவர் தலைகுனிய. அதனால கரத்தை உயர்த்தி, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு. அவர் மட்டும் நமக்கு போதுமானவரா இருந்தா
வேதம் சொல்லுகிறது எல்லாமே கூட கொடுப்பாராம். ஸ்தோத்திரம். அவர் நம்மோடு கூட இருக்கும்போது ஸ்தோத்திரம். அவர் நமக்கு போதுமானவராய் இருக்கும்போது குறைவு நம்முடைய வாழ்க்கையில இல்லவே இல்லை. வசனம் அழகா சொல்லுது, நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் ஒழிந்து போயிடும். ஆமே. அதனாலதான் மறுபடியும் சொல்றேன், ஆண்டவரே நீங்க போதும்பா, இந்த உலகத்துல எதுவுமே எனக்கு வேணாம், இயேசு மட்டும் எனக்கு போதும். ஆமே. ஹல்லேலூயா. சொல்லுங்க வலது கரத்தை உயர்த்தி, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உள்ளத்தின் ஆழத்துல உண்மையா சொல்லுங்க, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும். அப்படியே கையை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆராதனை பிரசன்னம் பலமா இறங்கி இருக்கிறது. எல்லாரும் உண்மை ஆராதிங்களே, உங்களை சந்திக்க அந்த பிரசன்னம். அல்லேலூயா. எஸ், எல்லா வாயும், எல்லா வாயும். எஸ். ரீபாலபா. அல்லேலூயா. 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 ஆமென். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். கரங்களை அசைத்து ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா. ஆமென். இன்னொரு இசை. ஆஹா, சபையெல்லாம் சேர்ந்து ஆஹா, glory, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா. ஆமென். எத்தனை கரங்களை தட்டி பிதாவாகி தேவன் மகிமைப்படும்படியால், குமாரனாகி தேவன் மகிமைப்படும்படியால், பரிசுத்த ஆவியான தேவன் மகிமைப்படும்படியால், ஆண்டவரே நீர் மகிமைப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன அருமையான ஆண்டவர், இந்த காலை நேரத்தில் உங்களுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்திக் கொண்டிருக்கிற எங்க ஆலயத்தில் இறங்கி வந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆராதித்து எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நல்ல கையை தட்டி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாயிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். சஞ்சலங்கள் எல்லாம் ஓடி போனதுக்காய் ஸ்தோத்திரம். எஸ், ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியே முழங்கால் படியிட்டு, அப்படியே முழங்கால் படியிட்டு ஹல்லேலூயா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. ஆண்டவர் மாத்திரம் பிடிச்சிங்க, மற்றதெல்லாம் விட்டா கூட பரவாயில்ல, ஆண்டவர் மட்டும் விட்டுறக்கூடாது. ஸ்தோத்திரம்.
ஆண்டவரை உறுதியா பற்றி கொள்ளணும். ஏசாயா 26:3 அழகா சொல்லுது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்ளுங்கள். 3வது வசனம். ஸ்தோத்திரம். 4வது வசனம் சொல்லுது, கர்த்தராகிய யெகோவாவை என்றென்றைக்கு நம்புங்கள், அவர் நித்திய கன்மலையா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படி இருக்கிறார்? முடிவில்லாத அசையாத பர்வதமாய் கன்மலையாய் அவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால அவரை என்றென்றைக்கு நம்பணும், அவரை உறுதியாய் பற்றி கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட சிந்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்கும்படியாக ஒரு நாளும் அவரை விட்டுறவே கூடாதுங்க. ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் 95ஆம் சங்கீதத்துல ஸ்தோத்திரம் இப்படியா எழுதுகிறார். ஸ்தோத்திரம். கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நாடுங்கள், அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று சொல்லுகிறார். நித்தமும் அப்படின்னா எப்போதும் எப்போதும் அவருடைய சமூகத்தை தேட வேண்டும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆமென். இப்படி ஆராதிச்ச இந்த ஆராதனை ஒவ்வொரு நாளும் இருக்கணும், தனிப்பட்ட முறையில் இருக்கணும். சபையோடு சேர்ந்து ஆராதிச்சா நல்லது. தனிப்பட்ட முறையில இப்படி ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார், அவர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.